Simple interest on a sum of money will be rupees 600 after 10 years. If the principal tripled after 5 years, what will be the total interest at the end of 10th year? அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பிரின்சிபல் அமௌண்ட், இங்க சம் ஆஃப் மணி அப்படிங்கிறது ஒரு பிரின்சிபல் அமௌண்ட், சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 600 ஆயிருக்குது. எப்ப? 10 இயர்ஸ்க்கு அப்புறம். ஓகேங்களா? ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு, 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவா ஆயிருக்குன்னா 600 ஆயிருக்குது. இதான் ஃபர்ஸ்ட் லைனோட மீனிங். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் த பிரின்சிபல் ட்ரிபிள்ட் ஆஃப்டர் 5 இயர்ஸ், மொத்தம் 10 வருஷங்களா, 10 வருஷத்துல ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் இல்லாம நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் என்னவாயிருக்குன்னா அந்த பிரின்சிபல் வந்து ட்ரிபிள்டா 3 மடங்கு ஆயிருக்கு, 3p ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? வாட் வில் பி த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் அப்படின்னா 10 வருஷத்தோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இன்னொருக்கா கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குங்க இல்லையா, பிரின்சிபல் அமௌண்ட்டோடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 10 இயர்ஸுக்கு அப்புறம், ஆஃப்டர் 10 இயர்ஸுக்கு அப்புறம் 600. இந்த 10 இயர்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டா பிரிச்சிருக்காங்க. இந்த 10 இயர்ஸை 5 ஃபர்ஸ்ட் 5 எப்போ ஒன்றும் இல்லை, செகண்ட் 5 எப்போ இந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து என்னவா இருக்குன்னா ட்ரிபிள் ஆயிருக்குன்னா 3p ஆயிருக்குது நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல. வாட் வில் பி த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் இன்ட்ரெஸ்ட்னா ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் பிளஸ் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். இந்த செகண்ட் 5 இயர்ஸ்ல 3p ஆச்சுங்களா, ட்ரிபிள் த பிரின்சிபல் ஆச்சுங்களா, இது ரெண்டுத்தையும் சேர்த்துனா வர்ற வேல்யூ என்ன வேல்யூ அதான் கேட்டிருக்காங்க. கொஷின் புரிஞ்சுங்களா? இப்ப ஸ்டெப்ஸ்குள்ள போலாமா? இப்ப என்னென்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 600 கொடுத்துருக்காங்களா, ஓகேங்களா? டைம் வந்து மொத்தமா 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? SI is equal to PTR divided by 100ங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ என்னது 600, பிரின்சிபல் நம்மளுக்கு தெரியாது, பீனே வச்சுப்போம். டைம் 10 இயர்ஸ், ஆர் வந்து நம்மளுக்கு தெரியாது, ஆர்னு வச்சுக்கலாம். இந்த ஜீரோ கேன்சல் ஆகுங்களா? அப்ப PR அப்படிங்கிறப்ப இந்த சைட் போறப்ப 600 அப்படிங்கிறது இங்க வரும், 10 அப்படிங்கிறது இங்க வரும். அப்ப PR is equal to 600 into 10 எவ்வளோங்க, 6000 ஆயிருதுங்களா PR. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். டோட்டல் 10 இயர்ஸ், ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PTR டிவைடட் பை 100. ஓகேங்களா? பியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, டைமோட வேல்யூ இங்க 10ன்னு போடக்கூடாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் அப்படிங்கிறப்ப 10 இயர்ஸ் ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 நெக்ஸ்ட் 5 தான் வந்து 3p. ஓகேங்களா? பிரின்சிபல் வந்து 3 மடங்கு ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. 5r ஓகேங்களா, டிவைட் பை 100. 5pr ஈக்குவல் டு 100. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த PR அப்படிங்கிற வேல்யூ நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா, 6000 அப்படிங்கிறது அப்ளை பண்ணா 5 into 6000 divided by 100ங்களா? இப்ப வந்து இந்த 2 0 கேன்சல் பண்ணிக்கலாமா? 5 6 ஆர் எவ்வளோங்க, 30 கூட 0 சேர்த்துனா 300 ஆச்சுங்களா? ஒரு நிமிஷம், 5 into 6 30ங்களா? 30 கூட இந்த ஒரு 0 வந்து ஆட் பண்ணிக்கணும், இந்த 0 300 ஆயிடுச்சுங்களா? நெக்ஸ்ட் 5 இயர்ஸ், நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் தான் என்ன கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க, ட்ரிபிள் தி பிரின்சிபல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? 3p into r into 5. 5 அப்படிங்கிறது ரெண்டாவது டைம் ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த 5. மொத்தம் 10 இயர்ஸ், 5 செகண்ட்ல தான் 3p, மறந்துடாதீங்க. அப்ப 3 into p into r, p into r நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல 6000 அப்படிங்கிறது இங்க இருக்குது பாருங்க, இங்க இருக்குது பாருங்க 6000. ஸோ இதுதான், இது இங்க அப்ளை பண்ணலாமா? 3 into PR அப்படிங்கிறது என்னங்க,
6000 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இன்டூ 5 டிவைடட் பை 100ங்களா. ஸோ இப்போ இந்த 2 0 கேன்சல் பண்ணா 3 இன்டூ 60 இன்டூ 5 வருங்களா. நெக்ஸ்ட் 3 6 ஆர் 18ங்களா. அப்போ இந்த 0 ஆட் பண்ணிக்கலாமா, 180 வருங்களா. 180 இன்டூ 5 18 இன்டூ 5 எவ்வளோங்க, 900. 18 இன்டூ 5 எவ்வளோ வரும், 9 8 5s ஆர் 40 வருங்களா. போட்டுக்கலாமா. 1 5 is 5, 5 plus 1 5 plus 4 9ங்களா, 90. இந்த 0 போட்டுக்கலாமா. ஸோ 900 அப்படிங்கிறது செகண்ட் 5 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸோட வேல்யூ என்னங்க, 300. செகண்ட் 5 இயர்ஸோட வேல்யூ என்னங்க, 900. மொத்தம் எவ்வளவு, 1200 தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதில் கொஷினை மட்டும் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஃபுல் ஸ்டெப். ஓகே, இதான் ஃபுல் சம் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.